எமது தந்தையே, இந்த ஒரு புதிய மாதத்திற்குள் நீரமை அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் பூராகவும் எம்மோடு கூட நீரை இருந்து உடைய சிட்டையின் கீழ் பாதுகாத்து வழி நடத்தி பயங்கர கொள்ளை நோயிலிருந்து முற்றிலும் முழுதுமாக எம்மையும் எமது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமை நிறைந்தவரே, இந்த புதிய மாதத்தை நீர் முற்றிலுமாக எமக்காக நீர் தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே சுவாமி நீரே எம்மோடு கூட இருந்து இந்த கொடிய நோயானது எம்மை ஆட்கொள்ளாத வண்ணமாக பலஸ்த கரங்களுக்குள் எம்மை தாங்கியல்ல வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நீரே எம்மை முற்றிலுமாக உம்முடைய கிருபையால் போஷித்து மீண்டும் எமது தொழிலையும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஈடுபட்டு ஆண்டவரை தொடர்ந்து உமக்கேற்ற விதத்தில் வாழ வளர அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். நாங்கள் ஜெப நிலையில் இருப்போம். பரிசுத்த 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 தெய்வமே, கரிசனம் தந்தமை உம்மை போலாக்குமே. கரிசனம் தந்தமை கரிசனம் தந்தமை கரிசனம் தந்தமை உம்மை போலாக்குமே. அருள்நாதா 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 இயேசுவே, அருள்நாதா 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 இயேசுவே. பொருள் நீரல்லால் வேறே பொருள் ஒன்றும் வேண்டாமே. பொருள் நீரல்லால் வேறே பொருள் நீரல்லால் வேறே பொருள் நீரல்லால் வேறே பொருள் ஒன்றும் வேண்டாமே. வரம் தாரும் வரம் தாரும் வரம் தாரும் ஆவியே, வரம் தாரும் வரம் தாரும் வரம் தாரும் ஆவியே. பரமசித்தம் செய்ய பலன் தாரும் இறைவியே, பரமசித்தம் செய்ய பரமசித்தம் செய்ய பரமசித்தம் செய்ய பலன் தாரும் இறைவியே. திருத்தூவம் 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 தேவனே, திருத்தூவம் 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 தேவனே. தரிக்கு நாம் மூலம் புனரதி செய்யுமே. தரிக்கு நாம் சமூகம் தரிக்கு நாம் சமூகம் தரிக்கு நாம் சமூகம் புனரதி செய்யுமே.
நமது ரட்சகராகிய கிறிஸ்து திருமணம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் வைத்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எமது பாவங்களிலிருந்து எம்மை நீக்கவும், எமக்காக விண்ணிலே பரிந்துரைக்கவும், எமக்கு நித்திய வாழ்வு தரவும் கடவுள் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்து தமது ஒரே பேரான மைந்தன் இயேசு கிறிஸ்துவை எமக்காக தந்தருளினார். எனவே நொறுங்கிய நெஞ்சோடும் கடவுளில் மாறா பற்றோடும் நாம் எமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பேரருளும் இரக்கமும் மிக்க கடவுள் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து, பாவக்கடன் தீர்த்து, புதுவாழ்வு வாழ தருணமளித்து, தூய ஆவியானவரின் அருளையும் ஆறுதலையும் உங்களுக்கு தந்தருவாராக. ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அருமை தந்தையே, இந்த மே மாதத்திலே எம்மை அழைத்து வந்து உம்முடைய பாதம் அமர்ந்து உம்மை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றியோட நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வைகாசி மாதத்திலே இன்றைய நாளிலே தொழிலாளர் தினத்தை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து இலங்கையிலே வழிபட்டு வந்தாலும் கூட இன்றைய நாளிலே சுவாமி நாங்கள் இருக்கின்ற இடத்திலே இந்த நாளை தியானிக்க கொடுத்திருக்கின்ற மகா கிருபைக்காக உமக்கு நன்றியுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் கொடுத்திருக்கின்ற சுதந்திரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற அதே வேளையிலே தொடர்ந்தும் சுவாமி நீரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து ஒவ்வொருவருடைய கையின் பலன்களையும் ஆசீர்வதித்து இந்த மாதத்தையும் நீரை முற்றிலும் முழுதுமாக பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆண்டவரே எம்மை நீரே தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த சட்டையின் கீழ் அரவணைத்து காத்து வழி நடத்தி எல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் வல்லமை நிறைந்த பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உமது ஆவியோடும் இருப்பாராக. வாசிக்க கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் அடங்கி இருக்கிறது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்பு குழந்தைகளையும் அவர் தொடுபடிக்கு அவர்களை அவரிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். சீஷர்களை அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது.
எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகள் எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கின்றேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யமாய் இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இது கர்த்தருடைய அருள் வாக்கு. ஜெபம் செய்வோம். அருமை தந்தையே, இந்த ஒரு நல்ல மாதத்தை நீர் நமக்கு தந்து, இந்த மாதத்திலே உம்மை தியானிக்க இன்றைய மாதத்தின் முதலாவது நாளை எமக்கு நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றியுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்றைய நாளிலே தொழிலாளர்களுடைய தினத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த சுதந்திரத்தை ஆண்டவரை தொடர்ந்தும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய கையின் பலன்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களையும் உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினூடாக என்னை போஷித்து இந்த மாதத்திலே நாங்கள் மோடு நிலைத்திருக்கவும், இந்த மாதத்திலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்று இந்த கொடிய நோயிலிருந்து எம்மை பாதுகாத்து எம்மோடு இணைந்து எம்மையும் எமது குடும்பத்தையும் எமது நாட்டையும் இந்த உலகத்தையும் நீர் ரட்சித்தள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குத்தத்த வசனமானது மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதாகும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அன்பின் சகோதர சகோதரிகள், இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியில் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் நாம் வீட்டிற்குள் சிறைப்பட்டு செய்வதறியாது நாங்கள் எமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்ற பற்பல விதங்களிலே முயற்சி செய்து கொண்டு வந்தோம். நாங்கள் வேலை செய்த தொழிற்சாலைகளிலும் அல்லது தொழில் நிறுவனங்களிலும் கூட எங்களை வீட்டிலிருந்தே வேலை செய்யும்படி ஆன்லைன் வசதிகளை எமக்கு செய்து கொடுத்திருந்தார்கள். அத்தோடு முன்னர் விட நாங்கள் எங்களுடைய குடும்பத்துடன் இணைந்து செயல்பட்ட காலங்களும், பிள்ளைகளோடு இணைந்து செயல்பட்ட காலங்களும், மனைவி கணவன் இவர்களோடு முன்னரை விட ஒரு பொழுதும் செலவிட்டிராத நேரங்களை நாங்கள் செலவிட்டு மகிழ்ந்து இருந்தோம். ஆனாலும் கூட
ஏதோ ஒரு பெரிய குறை, வெறுமையை, தனிமையை நாங்கள் இந்த காலங்களில் உணர எமக்கு கிடைத்தது. இந்த தனிமை மட்டுமல்ல, இந்த தனிமையோடு அல்லது குடும்பத்தோடு இணைந்திருந்தாலும் கூட எமது வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒரு பயம், ஒரு சந்தேகம், ஒரு தவிப்பு இருந்ததை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து செய்திகளையும் தகவல்களையும் கேட்கும் பொழுதும் இலங்கை மட்டுமல்ல, உலகமே சிக்குண்டு பரிதாபமான ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த கொள்ளை நோயானது சகல நாடுகளிலும் இன்னமும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையை கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அநேக வைத்தியர்களும் ஞானிகளும் கூட இணைந்து இந்த நோயை முற்றிலுமாக அதமாக்குவதற்கு பல விதங்களிலும் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா நாட்டிலும் கூட 50,000 மக்களுக்கு மேல் அங்கு மறைத்து இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் காண்கின்றோம். மனிதரால் யாராய் இருப்பினும் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் உலகம் முழுவதிலும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலையில் அங்கு மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வல்லரசு நாடுகளை பார்க்கும் பொழுது 3ஆம் உலக நாடுகளை விட கூட பன்மடங்காக அங்கு மரணங்கள் அதிகரித்துள்ளது. இந்த நோயானது இனம், சமயம், சாதி, உயர்வு, தாழ்வு என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் அலைக்கழித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் அனைவரும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்தியா நாட்டிலே இந்த கொள்ளை நோய்க்காக மருத்துவம் கண்டுபிடித்து விட்டது என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனாலும் இந்த மருந்தானது ஆகஸ்ட் மாத இறுதியில் அல்லது செப்டம்பர் மாதத்திலே இந்த மருந்தானது வெளிவரும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள் நாம் தாக்கு பிடிப்போமா என்ற சந்தேகம் எமது வாழ்வில் எழுந்துள்ளது. பிரியமானவர்களே, எமது தேவன் உண்மையுள்ளவர், கிருபையின் தேவன், பரிசுத்தத்தின் தேவன். எமக்கு இந்த உலக வாழ் நாட்கள் கிருபையின் காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் உணர்கின்றோம். சங்கீதம் 91 உன்னதமானவருடைய மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கிறிஸ்துவானவருடைய அல்லது கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அனைவரும் அவருடைய செட்டையின் கீழ் பாதுகாப்பாக நாங்கள் வாழ்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கொள்ளை நோய் இறைவனோடு வாழ்கின்ற அனைவரையும் அது தாக்க முடியாமல் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயன்படாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. இறைவன் எம்மோடு கூட இருக்கும் பொழுது எமக்கு அச்சம் இல்லை. எனவே பிரியமானவர்களே, கர்த்தரோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது பற்பல சோதனைகளையும் மேற்கொள்ள இறைவன் எமக்கு ஒரு துணையாக இருந்து வருவதை நாங்கள் தியானிக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் அனைவருமே திருமுழுக்கு எடுத்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவரோடு இணைந்து அவரின் மாதிரியாக வாழ்கின்றோமா என்று சிந்திக்க நீங்களும் நானும் முற்பட வேண்டியிருக்கிறது. இன்றைய நற்செய்தி நூலிலே
அங்கு ஒரு தலைவன் வந்து இறைவன் இயேசுவினிடத்திலே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். அங்கு இயேசு கிறிஸ்து 10 கற்பனைகளையும் கூறி அவனுக்கு விளக்கப்படுத்தும் பொழுது அவன் கூறுகின்றான், நான் இவற்றை சிறு வயது முதல் கை கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றான். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்விலே இறைவன் இயேசு ஒரு குறையை கண்டார். அந்த குறையை அவனிடத்தில் சுட்டி காட்டி, உனக்கு ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் நீ விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லும் பொழுது அவன் அந்த இடத்திலே துக்கமடைந்தான் என்று பார்க்கின்றோம். நாம் கூட இறைவனோடு இறைவனிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தெரிந்தோடோ தெரியாமலோ பலவிதமான பாவங்களில் பலவிதமான பாவ செயல்களில் விட்டுக் கொடுக்க முடியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த காலங்கள் எமக்கு ஒரு ஞான ஒழுக்கத்தின் காலமாக அமைகிறது. குடும்பத்தின் மத்தியிலே குடும்பத்தோடு நாங்கள் தனித்திருந்து நாங்கள் தியானிக்கின்ற வேளைகளிலே எமது வாழ்க்கையிலே இன்னும் குறை உண்டா, அந்த குறைகளை சரி செய்து கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே தொடர்ந்து நாங்கள் கேட்போம். மனிதனினால் செய்யக்கூடாதவைகள் இறைவனினால் செய்யக்கூடும், மனிதனால் கூடாதவை தேவனால் கூடும். எனவே நாங்கள் இறைவனோடு நெருங்கி சிரிக்கின்ற பொழுது, அவரிலே இணைந்து செயல்படுகின்ற பொழுது, பயங்கரமான இந்த கொள்ளை நோய்களும் கூட எம்மை ஆட்கொள்ளாத வண்ணமாக இறைவனுடைய பாதுகாப்பு எம்மை வழிநடத்தும். எனவே என்னென்ன காரியங்கள் எம்மை சுற்றி நிகழ்ந்தாலும் நாங்கள் அச்சப்படாமல் ஐயப்படாமல் தேவனிலே விசுவாசமாய் இருக்கும் பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பின் பாதையிலே இருக்கின்ற நீங்களும் நான் தொடர்ந்து எவ்வித அச்சத்திற்கும் நாங்கள் அடிப்படையாது இறைவனிடத்திலே முற்றுமாக விசுவாசமாக இருந்து இந்த பயங்கரமான கொள்ளை நோயை நாங்கள் மேற்கொண்டு இறைவனிடத்திலே இணைந்து செயல்படுவோம். அப்பொழுது நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து எமது அன்பை நாங்கள் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தோள் கொடுத்து நாங்கள் இறைவனுடைய மாதிரியில் செயல்படுவோமாக. நாங்கள் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத அருமை தந்தையே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே என்னை அழைத்து மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதை நீர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றீர். தொழில்நுட்பங்களினூடாக, மனித ஞானத்தினூடாக, இன்னும் எங்களது கையில் பலன்களினூடாக செய்ய முடியாத ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே நீரே தலைவனாக இருந்து எம்மை அற்புதமாக, அதிசயமாக, கிருபையாக வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை முற்றிலுமாக நீர் பொறுப்படுத்துகிறோம். எம்மை, எமது குடும்பத்தை, எமது கையின் செயல்களை, பலன்களை, எமது தொழிலை ஆண்டவரை நீரே முற்றிலுமாக பொறுப்படுத்தி எமக்கு கிருபையின் காலங்களாக இதை தந்து உம்மிலே நிலைத்திருக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக செயல்பட எம்மை நீர் ஆயுதமாக மாற்றியுள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். விசேஷமாக இந்த காலங்களிலே உலகம் முழுவதுமாக இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மறைந்தவர்கள் அனைவரையும் நினைவு கூறுவோம். இந்த நோயினால் சிக்குண்டு பற்பல பரிதாப நிலைமைகளிலே பரிதவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுவோம். ஆஸ்பத்திரியிலே சிகிச்சைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுப்போம். விசேடமாக இந்த பிள்ளைகளை கண்காணிக்கின்ற
வைத்தியர்கள், இராணுவ வீரர்கள், ஒவ்வொரு சுகாதார உத்தியோகஸ்தர்கள், பணிப்பெண்கள், பணி செய்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய பாதுகாப்பு இந்த பிள்ளைகளை தாங்கட்டும். தொடர்ந்தும் இந்த கொள்ளை நோயானது இந்த உலகத்தில் இருந்து அகற்றப்பட இறைவனுடைய பரிசுத்த இரத்தத்தின் அபிஷேகத்தை நாங்கள் வேண்டி நிற்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. தொடர்ந்து இந்த காலங்களிலே பிறந்த நாட்கள், விசேஷ வைபவங்கள், ஞாபகார்த்த ஆராதனைகளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுவோம். இந்த காலங்களிலே விசேஷமாக திருமணங்கள் தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே எமது இந்த காலங்களை மீண்டும் சீர்படுத்தி இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையிலே அவர்களை இணையத்தக்கதான அற்புதமான நாட்களை உருவாக்கி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டி நிற்போம். சுகவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுப்போம். இந்த காலங்களிலே தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. சற்று நேரம் அமைதலாக இருந்து எமது சொந்த விண்ணப்பங்களை இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பார்ந்தவர்கள், தூர தேசத்திலே இருப்பவர்கள், எங்களுடைய தொழில்கள், நாங்கள் கை செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள், இவை அனைத்தையும் இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. வல்லமை நிறைந்த பிதாவே, இந்த நாளிலே எங்களுடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றியுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எமது குடும்பம், எமது ஆலயம், எமது சபை, எமது நாடு, இந்த உலகம், இவை அனைத்தையும் உடைய கரங்களுக்குள் முற்றாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் செய்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கழுவி சுத்திகரித்து என்னை தூய்மைப்படுத்தி இந்த கொள்ளை நோயிலிருந்து என்னை மீட்டு தொடர்ந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். நாங்கள் அனைவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் செய்கிறது நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பேசிக்கப்படாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கு உடையங்களே. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அன்பிலும் அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென்.